ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அப்துல் ஹமீத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்கஞ்ச் கிஷோர்கஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் பங்களாதேஷில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பங்களாதேஷ் மெடிக்கல் அண்ட் டென்டல் கவுன்சிலில் ரெகக்னிஷன் பெற்றிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டாக்காவில் அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. பங்களாதேஷ் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அப்ரூவல் பெற்றிருக்காங்க. நேஷனல் மெடிக்கல் கமிஷனில் ரெகக்னிஷன் பெற்றிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரெகக்னிஷன் பெற்றிருக்காங்க. இந்த காலேஜில் எந்த மாதிரியான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் டூரேஷனில் இருக்கக்கூடிய MBBS கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2ல் பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட் ஸ்கோர் எலிஜிபிளாக இருக்குது. இந்த காலேஜில் எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், பாரா கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், மெடிசன் அண்ட் அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ், சர்ஜரி அண்ட் அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ், ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ், இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.